இன்றைய நாளிலும் இயேசப்பா அவங்களுக்கு சொல்கிற காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மத்தேயு 22:14 சொல்லப்பட்டிருக்கு, அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வேதத்தில் ஒரு அழகான உவமை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு ராஜா அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வரும்படி தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஆனால் அந்த இடத்துல சில பேர் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். சிலர் தங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வேலையை தேடி போகிறார்கள். சிலர் அந்த ஊழியக்காரரை அடித்து அவமானப்படுத்தி கொலை செய்கிறார்கள். பிற்பாடு அந்த ராஜா கோபமடைந்து வழித்தெருவில் இருக்கிற ஜனங்களை அழைத்து வர சொல்லி தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரர்கள் போய் வழித்தெருவில் இருக்கிற நல்லோர் புல்லோர் எல்லாரையுமே அழைத்து கொண்டு வரார். அப்படி வந்த இடத்துல கல்யாணத்தில் அந்த விருந்து சாலை பூரணமடையும். இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த திருமணம் என்றது பரலோக ராஜ்யம் உண்டு. அதே போல் இந்த உவமையில் சொல்லப்பட்டது போலவே பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தையும் தேவனுடைய சத்தியங்களையும் அறிந்து கொண்டு சொல்லும்போது அதை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் சிலர். சிலர் தங்களுடைய தேவையின் நிமித்தம் தேவனை தேடுகிறார்கள். சிலர் பரலோக அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் பின்மாற்றமாய் போகிறார்கள். அப்படியெல்லாம் போய் ஒரு சிலர் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் கடைசி வரை தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்பார்கள். அப்படி ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராக இருக்கிறார்கள். அந்த சிலராக நாங்கள் இருக்கணும். Have a beautiful day.